This sermon, Anointed Ones at the End Time, was delivered on July 25th, 1965 at the Brenham Tabernacle, Jeffersonville, Indiana. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. நமது அருமை சகோதரனும் 20ஆம் நூற்றாண்டு தீர்க்கதரிசியுமான வில்லியம் மரியம் பிரென்னம் அவர்களால் ஜூலை மாதம் 25ஆம் தேதி 1965ஆம் வருஷம் அமெரிக்கா இந்தியானா ஜெஃபர்சன்வில்லில் உள்ள பிரென்னாம் ஜெபக்கூடாரத்தில் தி அனாயிண்டட் ஒன்ஸ் அட் தி எண்ட் டைம், கடைசி காலத்தில் அபிஷேகம் பெற்றவர்கள் என்ற தலைப்பின் கீழ் கொடுக்கப்பட்ட செய்தியை இப்பொழுது நீங்கள் தமிழாக்கத்துடன் கேட்கப் போகிறீர்கள். Anointed ones, Christ in the last days, but the false teachers as false prophets. இப்பொழுது நாம் கூர்ந்து பார்ப்போம். அபிஷேகம் பண்ணப்பட்டவர்கள் கிறிஸ்துக்கள் கடைசி நாட்களில், ஆனால் கள்ள போதகர்கள், கள்ள தீர்க்கதரிசிகள். Notice how striking. Now, I want you to compare this. We haven't got time to read it out. Matthew 24:24 with 2 Timothy 3:8. கவனியுங்கள், எவ்வளவு விசேஷமானது. இப்பொழுது நீங்கள் இதை ஒப்பிட்டு பார்க்க வேண்டும் என்று நான் விரும்புகிறேன். அதை வாசிக்க நமக்கு நேரமில்லை. மத்தேயு 24:24 2 தீமோத்தேயு 3:8 Matthew 24:24 said, in the last days, see, there will come false Christ, false anointed ones, false prophets, and shall show signs and wonders exactly like the real one. மத்தேயு 24:24 கடைசி நாட்களில் பாருங்கள், கள்ள கிறிஸ்துக்கள் வருவார்கள் என்று கூறியுள்ளது. கள்ள அபிஷேகம் பண்ணப்பட்டவர்கள், கள்ள தீர்க்கதரிசிகள் அடையாளங்களையும் அற்புதங்களையும் செய்வார்கள். உண்மையான ஒருவரை போலவே. And shall almost deceive the very elected. Now notice, that was Jesus speaking. தெரிந்து கொள்ளப்பட்டவர்களையும் வஞ்சிக்கும். இப்பொழுது கவனியுங்கள், அது இயேசு பேசிக் கொண்டிருந்தது. Here come Paul right behind him and said, now in the last days there will come religious people, see, having a form of godliness, and lead silly women and led away with all kinds of worldly love. இதோ பவுல் அவருக்கு பிறகு வந்து, இப்பொழுது கடைசி நாட்களில் பக்தியுள்ள ஜனங்கள் பாருங்கள், தேவபக்தியின் வேஷத்தை தரித்து வருவார்கள். எல்லா விதமான உலக பிரகாரமான இச்சைகளால் இடுப்புண்ட புத்தி கெட்ட பெண் பிள்ளைகளை வசப்படுத்திக் கொள்வார்கள் என்றான். அப்பொழுது அவர்கள், நீங்கள் ஏன் இந்த ஸ்திரீகளை கடிந்து கொள்கிறீர்கள் என்று கூறி வியப்புறுகின்றனர். ஓ, நன்மைக்காக. அவர்கள் அதை கூட புரிந்து கொள்ளவில்லை. Lead silly women laden with divers lusts away from things like the other by. See, and it's jambers and jambers. பல்வேறு இச்சைகளால் இடுப்புண்ட புத்தி கெட்ட ஸ்திரீகளை வசப்படுத்திக் கொள்ளுதல் போன்ற காரியங்களில் இருந்து விலகி பாருங்கள், என்னையும் எம்பிரேயும் போல. Matthew 24:24 false Christ, false anointed, doing signs and wonders to deceive the elected. மத்தேயு 24:24 கள்ள கிறிஸ்துக்கள், கள்ளத்தனமான அபிஷேகம் பண்ணப்பட்டவர்கள், தெரிந்து கொள்ளப்பட்டவர்களை வஞ்சிக்க அடையாளங்களையும் அற்புதங்களையும் செய்கிறார்கள். Now as Jambres withstood Moses, so will these reprobate mind concerning the faith, not a faith, the faith. இப்பொழுது என்னையும் எம்பிரேயும் மோசேக்கு எதிர்த்து நின்றது போல இவர்கள் பரீட்சைக்கு இல்லாதவர்கள், விசுவாசத்தை குறித்து கேடான சிந்தையுடையவர்களாக இருக்கிறார்கள். ஒரு விசுவாசம் அல்ல, அந்த விசுவாசம். One faith, one Lord, one baptism. You can't have one faith without believing in one Lord. You can't have two baptisms, not one for the Father and Son and the Holy Ghost, one baptism, Jesus Christ. That's right. See? False baptism. ஒரே விசுவாசம், ஒரே கர்த்தர். நீங்கள் ஒரே கர்த்தரை விசுவாசிக்காமல் ஒரே விசுவாசத்தை உடையவர்களாய் இருக்க முடியாது. நீங்கள் 2 ஞானஸ்தானங்களை பெற்றுக்கொள்ள முடியாது. பிதா, குமாரன், பரிசுத்தாவி என்ற ஒன்று அல்ல. ஒரே ஞானஸ்தானம், இயேசு கிறிஸ்து. பார்த்தீர்களா? அது உண்மை. பாருங்கள், தவறான ஞானஸ்தானம். Notice, compare them together now when you get home. Notice Matthew 24:24, Jesus speaking, Paul 2 Timothy 3:8, many others. And now compare that. கவனியுங்கள், நீங்கள் வீட்டிற்கு வந்தவுடன் அவைகளை ஒன்றாக ஒப்பிட்டு பாருங்கள். கவனியுங்கள், மத்தேயு 24:24 இயேசு பேசுகிறார். பவுல் 2 தீமோத்தேயு 3:8 இன்னும் அநேகர். இப்பொழுது அதை ஒப்பிட்டு பாருங்கள். And then put another scripture, Luke 17:30, Malachi 4. அதன் பின்னர் மற்றொரு வேத வாக்கியத்தை ஒப்பிட்டு பாருங்கள்.
லூக்கா 17:30, மல்கியா 4. Jambres and Jambres withstood Moses, the anointed word of the hour. என்னேயும் எம்பிரேயும் மோசேக்கு எதிர்த்து நின்றது போல அந்த வேளையின் அபிஷேகம் பண்ணப்பட்ட வார்த்தை. So will these man, not man, man, anointed ones, resist the truth. அப்படியே இந்த மனிதர்கள், மனிதன் அல்ல மனிதர்கள், அபிஷேகம் பண்ணப்பட்டவர்கள் சத்தியத்திற்கு எதிர்த்து நிற்பார்கள். In the very day that the Son of Man is revealed, Revelations 10:1-7, read it when you get home. The seventh angel's message, opening up the seals. மனுஷகுமாரன் வெளிப்படும் அந்த நாளிலே, வெளிப்படுத்துகிற விசேஷம் 10:1-7 முடிய உள்ள வசனங்களில் 7ஆம் தூதனின் செய்தி, முத்திரைகள் திறக்கப்படுதல் என்பதை நீங்கள் வீட்டிற்கு சென்றவுடன் வாசியுங்கள். What is it? Not the angel is the Son of Man, but the messenger is revealing the Son of Man. Amen. அது என்ன? தூதன் மனுஷகுமாரன் அல்ல, ஆனால் செய்தியாளனோ மனுஷகுமாரனை வெளிப்படுத்திக் கொண்டிருக்கிறார். Can you get it separated now? That's where it seems to be so hard for you, see? Not the Son of Man himself, but the seventh angel, the seventh messenger is revealing to the public the Son of Man. இப்பொழுது உங்களால் அதை பிரித்து பார்க்க முடியுமா? நீங்கள் பாருங்கள், அங்குதான் அது உங்களுக்கு மிகவும் கடினமாக இருப்பது போன்று தென்படுகிறது. மனுஷகுமாரன் தாமே அல்ல, ஆனால் 7ஆம் தூதன், 7ஆம் செய்தியாளன் மனுஷகுமாரனை மக்களுக்கு வெளிப்படுத்திக் கொண்டிருக்கிறார். Because it's left the shuck. He can't organize it. It's the grain itself again. ஏனென்றால் அது பதரை விட்டு விட்டது. அவனால் அதை ஒழுங்குபடுத்த முடியாது. அதுதாமே மீண்டும் தானியமே. And in that day, Jambres and Jambres will withstand, anointed ones, make believers and unbelievers, the church formal and the Pentecostals, stand up against the true grain. அந்நாளில் என்னையும் எம்பிரேயும் எதிர்த்து நிற்பார்கள். அபிஷேகம் பண்ணப்பட்டவர்கள், பாவனை விசுவாசிகள், அவிசுவாசிகள், முறையான சபை மற்றும் பெந்தேகோஸ்தேக்கள் உண்மையான தானியத்திற்கு எதிராக நிற்பார்கள். But let them alone. Their folly will be made manifest as theirs was. You understand now? ஆனால் அவர்களை விட்டுவிடுங்கள். அவர்களுடைய மதிகேடு அவர்களுடையது போலவே வெளிப்படும். பார்த்தீர்களா? இப்பொழுது உங்களுக்கு புரிகிறதா? Revelations 10 said in the days of the sounding of the seventh angel. Now remember, seventh Laodicea church age. The sounding of that angel when that church age is done denominated and become a church age. When it's done in its Pentecostal organization, when the messenger to that. வெளிப்படுத்தின விசேஷம் 10ஆம் அதிகாரம் 7ஆம் தூதனின் சத்தத்தின் நாட்களில் என்று கூறப்பட்டுள்ளது. இப்பொழுது 7வது லவோதிக்கா சபையின் காலம் என்பதை நினைவில் கொள்ளுங்கள். அந்த தூதனின் முழக்கம் அந்த சபைக்காலம் ஸ்தாபனமாக்கப்பட்டு ஒரு சபைக்காலமாக மாறும்போது, அது அதனுடைய பெந்தேகோஸ்தே ஸ்தாபனமாக்கப்படும் போது அதற்குரிய செய்தியாளன். What was each messenger? What was Martin Luther? A rebuke to the Catholic. What was Wesley? A rebuke to them Lutherans. What was the Pentecostal? Rebuke to them others. ஒவ்வொரு செய்தியாளனும் என்னவாயிருந்தனர்? மார்ட்டின் லூத்தர் என்னவாயிருந்தார்? கத்தோலிக்கருக்கு ஒரு கடிந்துரைத்தல். வெஸ்லி என்னவாயிருந்தார்? லூத்தரன்களுக்கு ஒரு கடிந்துரைத்தல். பெந்தேகோஸ்தே என்னவாயிருந்தது? மற்றவர்களுக்கு ஒரு கடிந்துரைத்தல். Where's the life gone now? Away from an organization. No more shuck, it's grain. What is it? A rebuke to the Pentecost. See? To fulfill the scripture of this hour. See? இப்பொழுது ஜீவன் எங்கே போய்விட்டது? ஒரு ஸ்தாபனத்திலிருந்து விலகி இருக்க வேண்டும். இனிமேல் பதறில்லை. அது தானியமாகும். அது என்ன? இந்த வேளைக்கான வேத வாக்கியம் நிறைவேறும்படியாக பெந்தேகோஸ்தேயினருக்கு ஒரு கடிந்து கொள்ளுதல். பாருங்கள், பார்த்தீர்களா? Notice the very day when this messenger, not when he starts on, but when he begins to declare his message. கவனியுங்கள், இந்த செய்தியாளன் அவன் துவங்கும் போது அல்ல, ஆனால் அவன் தன்னுடைய செய்தியை அறிவிக்க துவங்கும் போது. See, the first pull, healing. Second pull, prophesying. Third pull, the opening of the word. The mysteries revealed. பார்த்தீர்களா? முதல் இழுப்பு சுகமளித்தல், இரண்டாம் இழுப்பு தீர்க்க தரிசனம் உரைத்தல், மூன்றாம் இழுப்பு ரகசியங்கள் வெளிப்பட வார்த்தை திறக்கப்படுதல். No more, there's no more higher order to reveal the word than prophets. But the only way the prophet can be vindicated is by the word.
வார்த்தையை வெளிப்படுத்த தீர்க்கதரிசிகளை காட்டிலும் மேலானவர் யாருமே இல்லை. ஆனால் தீர்க்கதரிசி ரோபகாரப்படுத்தப்படக்கூடிய ஒரே வழி வார்த்தையை கொண்டு மாத்திரமே ஆகும். And remember, the third pull was the opening of them seven seals to reveal the hidden truth that's been sealed in the Word. Do you see it? மூன்றாம் இடுப்பு என்பது 7 முத்திரைகள் திறக்கப்பட்டது என்பதை நினைவில் கொள்ளுங்கள். வார்த்தையில் முத்திரையிடப்பட்டிருக்கிற மறைவான சத்தியத்தை வெளிப்படுத்தும். நீங்கள் அதை புரிந்து கொள்கிறீர்களா? It is then, in that day, when this thing is to take place, that Jambres and Jambres, the impersonators, will appear again. அப்பொழுது இந்த காரியம் சம்பவிக்க வேண்டிய அந்நாளில் ஆள்மாறாட்டக்காரர்களான என்னையும் எம்பிரையும் மீண்டும் தோன்றுவார்கள். Just like they did when Moses appeared with the original word to say it, they appeared to impersonate it just exactly right. Now you see what Matthew 24:24 is? See? Anointed ones. மோசே அதை கூற மூல வார்த்தையுடன் தோன்றிய போது அவர்கள் செய்தது போலவே அவர்களும் அதை ஆள்மாறாட்டம் செய்ய தோன்றினர். அது முற்றிலும் சரியே. இப்பொழுது மத்தேயு 24:24 என்னவென்று உங்களுக்கு புரிகிறதா? பாருங்கள். அபிஷேகம் பண்ணப்பட்டவர்களே. Now there's three things we're going to say before we close. This is it. I want you to listen real close now as we close. Three things. Remember, three things has been fulfilled. Three things lays before you right now. இப்பொழுது நாம் முடிப்பதற்கு முன்பு நாம் 3 காரியங்களை கூறப்போகிறோம். அதுதான் இது. நாம் முடிக்கையில் நீங்கள் மிகவும் கூர்ந்து கவனிக்க வேண்டும் என்று நான் விரும்புகிறேன். 3 காரியங்கள் நினைவிருக்கட்டும். 3 காரியங்கள் நிறைவேற்றப்பட்டுள்ளன. இப்பொழுது உங்களுக்கு முன்பாக 3 காரியங்கள் உள்ளன. First, the world is in a Sodom condition. Jesus said it would happen. Look at the perversion. Our women trying to act like man, our man trying to act like women. Sissified. முதலாவதாக உலகம் ஒரு சோதோமின் நிலையில் உள்ளது. அது சம்பவிக்கும் என்று இயேசு கூறினார். தாறுமாறாக்குதலை பாருங்கள். நம்முடைய ஸ்திரீகள் ஆண்களைப் போல நடந்து கொள்ள முயல்கின்றனர். நம்முடைய புருஷர்கள் பெண்மைத்தன்மை கொண்ட பெண்களைப் போல நடந்து கொள்ள முயல்கின்றனர். Rotten, filthy, throw down, devil possessed, and don't know it. The Bible said that would happen, and that's where it's at. அழுகி போய் அசுத்தமாய் கீழ்த்தரமாய் பிசாசினால் பீடிக்கப்பட்டு அதை அறியாதவர்களாய் இருக்கிறார்கள். அது சம்பவிக்கும் என்று வேதம் கூறியுள்ளது. அங்கேதான் அது உள்ளது. Secondly, it's in that hour, according to the scripture here, that Jambres and Jambres appears. Secondly, இரண்டாவதாக இங்கே வேத வாக்கியத்தின்படி அந்த வேளையில் தான் என்னையும் எம்பிரையும் தோன்றுகிறார்கள். இரண்டாவதாக. Thirdly, it's that same hour that the Son of Man is to be revealed. மூன்றாவதாக அதே நேரத்தில் மனுஷகுமாரன் வெளிப்பட வேண்டும். There is your believer, your make-believer, and your unbeliever. There is a genuine word standing out vindicated. There is the make-believer impersonating it. அங்குதான் உங்களுடைய விசுவாசியும் உங்களுடைய பாவனை விசுவாசியும் உங்களுடைய அவிசுவாசியும் உள்ளனர். ஒரு அசலான வார்த்தை உபகாரப்படுத்தப்பட்டு நிலைத்திருக்கிறது. பாவனை விசுவாசி அதை ஆள்மாறாட்டம் செய்கிறான். And there is the unbeliever rejecting the whole thing. அங்கே அவிசுவாசி முழு காரியத்தையும் புறக்கணிக்கிறான். But it shall be light about the evening time. The way to glory you will surely find. Is that right? Nations are breaking. Israel's awakening. The signs that our Bible foretold. And the Gentile days numbered, Sodom. With horrors encumbered, return, O dispersed to your own. The day of redemption is near. Man's hearts are failing in this fear. Be filled with God's Spirit. Have your lamps trimmed and clear so you can see the word of the hour. Look up. Your redemption is near. False prophets are lying. They said they'd be here, anointed ones. God's truth they're denying. That Jesus the Christ is our God. They don't believe it. The Bible said there'd be that thing here. Here it is. But we'll walk where the apostles have trod. அதாவது அவர்கள் அதை விசுவாசிப்பதில்லை.
அந்த காரியம் இங்கே இருக்கும் என்று வேதம் கூறியுள்ளது. இதோ அது உள்ளது. Same light. And restore the faith of the fathers to the children. அதே ஒளி பிதாக்களின் விசுவாசத்தை பிள்ளைகளுக்கு திருப்புவது. The day of redemption is near, so near. Man's hearts are failing for fear the earth's dropping in. Oh, be filled with God's Spirit. Have your lamps trimmed and clear. Look up. Your redemption is near. You believe that? Let us bow our heads then. நீங்கள் அதை விசுவாசிக்கிறீர்களா? அப்படியானால் நாம் நம்முடைய தலைகளை வணங்குவோமாக. Out into the land where this message is going from the east coast to the west, from California to New York, down into the south, up into the north, out into the missions and wherever it's going, and in this tabernacle. இந்த செய்தியானது கிழக்கு கடற்கரையிலிருந்து மேற்கு வரையிலும், கலிபோர்னியாவில் இருந்து நியூயார்க் வரையிலும், கீழே தெற்கிலும் வடக்கிலும் உள்ள ஊழியங்களுக்கும் அது எங்கும் இந்த கூடாரத்திற்கும் போய்கொண்டிருக்கிறது. We are poor. We don't have these great big flowery things and television casts. We're just trying to do the best we can. But all that the Father has given me will come. நாம் ஏழைகள். நமக்கு இந்த மகத்தான பெரிய மலர்ச்சியான காரியங்கள் மற்றும் தொலைக்காட்சி ஒளிபரப்புகள் கிடையாது. நாம் நம்மால் முடிந்த அளவு சிறந்ததை செய்ய முயற்சித்துக் கொண்டிருக்கிறோம். ஆனால் பிதாவானவரிடம் கொடுக்கிற யாவும் வரும். Now I want you to know this is sure, and you listen to this tape. You might have thought today that I was trying to say that about myself, being that I was packing this message. இப்பொழுது இந்த ஒலிநடாவை கேட்கிற நீங்கள், இது நிச்சயமானது என்பதை நீங்கள் அறிந்து கொள்ள நான் விரும்புகிறேன். நான் இந்த செய்தியை சுமந்து கொண்டிருந்தபடியால் நான் என்னை குறித்தே அதை கூற முயற்சித்துக் கொண்டிருந்தேன் என்று நீங்கள் இன்றைக்கு நினைத்திருக்கலாம். I have no more to do with it than nothing. No more than just a voice. And my voice, even against my better judgment, I wanted to be a trapper. எனக்கு அதனோடு எந்த சம்பந்தமும் இல்லை. வெறுமனே ஒரு சத்தம் மட்டுமே. மேலும் என்னுடைய நியாயத்தீர்ப்புக்கு எதிராகவும் கூட என் சத்தம் உள்ளது. நான் ஒரு கன்னி வைப்பவனாக இருக்க விரும்பினேன். But it's the will of my Father that I declare to do and determined to do. ஆனால் நான் செய்ய வேண்டும் என்று அறிவித்து செய்ய தீர்மானித்தது என் பிதாவின் சித்தமாயிருக்கிறது. I wasn't the one that appeared down on the river. I was only standing there when he appeared. I'm not the one that performs these things and foretells these things that happens as perfectly are. ஆற்றண்டையில் தோன்றினவர் நான் அல்ல. அவர் பிரசன்னமான போது நான் அங்கே நின்று கொண்டிருந்தேன். இந்த காரியங்களை நிறைவேற்றுகிறதும் அவைகள் பரிபூர்ணமாக சம்பவிக்க இந்த காரியங்களை முன்னுரைக்கிற ஒருவர் நான் அல்ல. I'm only one that's near when he does it. I was only a voice that he used to say it. It wasn't what I knew. It's what I just surrendered myself to that he spoke through. அவர் அதை செய்யும் போது நான் அருகில் மட்டுமே இருக்கிற ஒருவனாயிருக்கிறேன். நான் அதை கூற அவர் உபயோகித்த ஒரு சத்தமாக மாத்திரமே இருந்தேன். அது எனக்கு தெரிந்ததல்ல. நான் என்னைத்தானே ஒப்புவித்ததன் மூலமே அவர் உரைத்தார். It isn't me. It wasn't the seventh angel. Oh no. It was a manifestation of the Son of Man. It wasn't the angel. His message. It was a mystery that God unfolded. It's not a man. It's God. அது நான் அல்ல. அது ஏழாம் தூதன் அல்ல. ஓ இல்லை. அது மனுஷகுமாரனுடைய வெளிப்படுத்தலாயிருந்தது. அது தூதனுடைய அவனுடைய செய்தி அல்ல. அது தேவன் வெளிப்படுத்தின ரகசியமாயிருந்தது. அது ஒரு மனிதன் அல்ல. அது தேவனாயிருக்கிறது. The angel was not the Son of Man. He was a messenger from the Son of Man. The Son of Man is Christ. He's the one that you're feeding on. You're not feeding on a man. A man, his words will fail. தூதன் மனுஷகுமாரன் அல்ல. அவர் மனுஷகுமாரனிடமிருந்து வந்த செய்தியாளனாயிருந்தார். மனுஷகுமாரன் கிறிஸ்துவாயிருக்கிறார். அவரைத்தான் நீங்கள் புசித்துக் கொண்டிருக்கிறீர்கள். நீங்கள் ஒரு மனிதனை புசித்துக் கொண்டிருக்கவில்லை. ஒரு மனிதனின் வார்த்தைகள் தவறிப்போகும். But you're feeding on the unfailing body word of the Son of Man. ஆனால் நீங்கள் மனுஷகுமாரனுடைய தவறாத சரீரத்தின் வார்த்தையை புசித்துக் கொண்டிருக்கிறீர்கள். If you haven't fed fully on every word to give yourself strength to fly above all these denominations and things of the world, will you at this time do it while we pray?
நீங்கள் ஒவ்வொரு வார்த்தையின் பேரிலும் முழுமையாக புசித்திருக்கவில்லை என்றால் இந்த எல்லா ஸ்தாபனங்களுக்கும் உலகத்தின் காரியங்களுக்கும் மேலாக பறக்க உங்களுக்கு பலனை அளிக்கும்படிக்கு நாங்கள் ஜெபிக்கையில் இந்த நேரத்தில் நீங்கள் அதை செய்வீர்களா? Dear Father, this is a hard thing. It is not easy for a mortal to do it. Thou knowest all things. அன்புள்ள பிதாவே, இது ஒரு கடினமான காரியமாய் உள்ளது. ஒரு மனிதனுக்கு அதை செய்வது எளிதல்ல. நீர் எல்லாவற்றையும் அறிந்திருக்கிறீர். And I pray thee, dear God, that it will not be misunderstood, but in the light of your word may the people walk. அன்புள்ள தேவரே, அது தவறாக புரிந்து கொள்ளப்படாதபடிக்கு நான் உம்மிடம் ஜெபிக்கிறேன். ஆனால் உம்முடைய வார்த்தையின் வெளிச்சத்தில் ஜனங்கள் நடப்பார்களாக. And Father God, I don't know who the elected is. Thou knowest. I don't know when your coming is. But I only know that you said when this takes place, these false anointed ones, not right when they started. பிதாவாகிய தேவனே, தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள் யார் என்று எனக்கு தெரியாது. நீர் அறிந்திருக்கிறீர். உம்முடைய வருகை எப்பொழுது என்று எனக்கு தெரியாது. ஆனால் இது சம்பவிக்கும் போது இந்த போலியான அபிஷேகம் பண்ணப்பட்டவர்கள் அவர்கள் சரியாக துவங்கின போது இல்லை. Moses just let him alone. Or he couldn't do no more about it. He could only say what you were saying. You told him to call free, then they called. You told him to turn the water to blood, then they did it. மோசே அவர்களை அப்படியே விட்டுவிட்டான். ஏனென்றால் அவனால் அதை குறித்து ஒன்றுமே செய்ய முடியவில்லை. நீர் கூறிக்கொண்டிருந்ததை மாத்திரமே அவரால் கூற முடிந்தது. நீர் அவனை வண்டுகளை வரவழைக்க சொன்னீர். அப்பொழுது அவர்களும் அவைகளை வரவழைத்தனர். தண்ணீரை இரத்தமாக மாற்றச் சொன்னீர். அப்பொழுது அவர்களும் அதை செய்தனர். Moses only carried out word by word, as you said. But then you was the one who made the folly manifested. நீர் கூறினது போன்று வார்த்தைக்கு வார்த்தை மோசே அதை நிறைவேற்றினான். ஆனால் அதன் பின்னர் நீரே மதிகேட்டை வெளிப்படுத்தின ஒருவராயிருந்தீர். Now, Father, you are God yet. The same word said that this would happen in the last days. Many honest person, as we said last Sunday, putting your hand to that ark upon a new cart. இப்பொழுதும் பிதாவே, இன்னமும் நீர் தேவனாயிருக்கிறீர். கடைசி நாட்களில் இது சம்பவிக்கும் என்று அதே வார்த்தை கூறியுள்ளது. கடந்த ஞாயிற்றுக்கிழமை நாங்கள் கூறினது போல அநேக நேர்மையான நபர்கள் தங்களுடைய கரத்தை அந்த பெட்டியின் மேல் ஒரு புதிய வண்டியின் மேல் வைத்து And not the shoulders of the Levites that fell dead. Dead in sin and trespasses. Arguing against their own conscience. லேவியர்களின் தோள்பட்டைகளில் சுமக்காமல் பாவத்தினாலும் அக்கிரமங்களினாலும் மரித்தவர்களாய் தங்களுடைய சொந்த மனசாட்சிக்கு விரோதமாக வாதிட்டு மரித்திருக்கின்றனர். Many ministers studying in his study read that word and change the page quick. They keep from having to blast out to know he'll lose his social standing with the public. அநேக ஊழியக்காரர்கள் தங்களுடைய படிப்பாய்வில் அமர்ந்து கொண்டு அந்த வார்த்தையை வாசித்து பக்கத்தை துரிதமாக மாற்றி விடுகின்றனர். தங்களுடைய சபையோடும் தங்களுடைய ஸ்தாபனத்தோடும் அவர்கள் பொதுமக்களிடம் உள்ள சமுதாய அந்தஸ்தை இழந்து விடுவார்கள் என்பதற்காகவுமே. அதை கடிந்துரைக்காமல் தள்ளிவிடுகின்றனர். அதை ஒருபோதும் செய்யாதபடிக்கு தேவன் எங்களுக்கு உதவி செய்வீராக. கர்த்தாவே, உலகத்தின் எல்லா அசுத்தங்களிலிருந்தும் எங்கள் இருதயங்களை சுத்திகரியும். கர்த்தாவே, நான் சுத்திகரிப்புக்காக ஆயத்தமாக நிற்கிறேன். நான் இந்த சபையோடும் கேட்டுக்கொண்டிருக்கிற எல்லோரோடும் இந்த ஒளிநடாவை கேட்பவர்களோடும் ஆயத்தமாக நிற்கிறேன். கர்த்தாவே, நான் நின்று சுத்திகரிப்புக்காக வேண்டிக் கொள்ளுகிறேன். கர்த்தாவே, கோயிலுடைய வீட்டுக்கு என்னை கொண்டு சென்று என்னை உடைத்து நீர் விரும்பும் ஒரு ஊழியக்காரனாக என்னை உருவாக்கி தந்தருளும். ஏனென்றால் கர்த்தராகிய இயேசுவே, நான் அசுத்த உதடுள்ள மனுஷன் என்று ஏசாயா சத்தமிட்டது போல அசுத்த உதடுள்ள ஜனங்களிடத்தில் வாசமாயிருக்கிறேன். எனக்கு ஐயோ! ஏனென்றால் ஏசாயா தேவதூதர்களை ஆலயத்தில் கண்டது போல தேவனுடைய வெளிப்படுவதை நான் காண்கிறேன்.
Oh, eternal God, have mercy upon us. கர்த்தாவே, நான் முடிவு நேரத்தை காண்கிறேன். எனக்கும் என் குடும்பத்திற்கும் ஐயோ, எனக்கும் என் ஜனங்களுக்கும் ஐயோ. ஓ நித்திய தேவனே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். I plead for myself and the people. Let us not perish with those who believe not, but may we live with the believers. நான் எனக்காகவும் ஜனங்களுக்காகவும் மன்றாடுகிறேன். விசுவாசிக்காதவர்களோடு நாங்கள் கெட்டுப்போகாமல் விசுவாசிகளோடு ஜீவிப்போமாக. Every denomination, Lord, every man or woman, I can't ask you to bless the denomination when I know you're against it. But I can only say, Lord, if you have any of your sheep out among them, may they hear this tape. ஒவ்வொரு ஸ்தாபனமும் கர்த்தாவே, ஒவ்வொரு மனிதனும் அல்லது ஸ்திரீயும் நீர் ஒரு ஸ்தாபனத்திற்கு எதிராக இருக்கிறீர் என்பதை நான் அறிந்திருக்கும் போது நான் அதை உம்மை ஆசீர்வதிக்கும்படி கேட்க முடியாது. ஆனால் கர்த்தாவே, அவைகளுக்கு மத்தியில் உம்முடைய ஆடுகளில் ஒன்றை நீர் வைத்திருந்தால் அவர்கள் இந்த ஒலிநாடாவை கேட்கட்டும் என்று மாத்திரமே என்னால் கூற முடியும். May they hear it, Lord, and understand it with the understanding you'll give them. And may they come out and receive you. May they not be deceived by the blindness and tradition of this day. கர்த்தாவே, அவர்கள் அதை கேட்டு நீர் அவர்களுக்கு கொடுக்கும் புரிந்து கொள்வதை கொண்டு அவர்கள் வெளியே வந்து உம்மை ஏற்றுக்கொள்வார்களாக. அவர்கள் இந்நாளின் குருட்டுத்தனத்தினாலும் பாரம்பரியத்தினாலும் வஞ்சிக்கப்படாது இருப்பார்களாக. Maybe not to try to eat as something that was a carcass in another day. May they take the word. வேறொரு நாளில் பிரேதமாக இருந்த ஏதோ ஒன்றை அவர்கள் புசிக்க முயற்சிக்காது இருப்பார்களாக. அவர்கள் வார்த்தை எடுத்துக்கொள்வார்களாக. That's the way the Pharisees crucified you, Lord. They were taking the carcass of Moses' day and trying to gloat over it as you'd given the type in the wilderness of fresh manna each night, meaning each generation. கர்த்தாவே, அந்த விதமாகத்தான் பரிசேயர் உம்மை சிலுவையில் அறைந்தனர். அவர்கள் மோசேயின் நாட்களின் சடலத்தை எடுத்து அதை குறித்து கலிகூற முயற்சித்துக் கொண்டிருந்தனர். ஒவ்வொரு இரவும் புதிய மன்னாவை வனாந்தரத்தில் ஒவ்வொரு சந்ததியையும் பொருட்படுத்தி நீர் மாதிரியாக அளித்திருந்தீர். That's where they failed. It poisoned them. It killed them to eat that contaminated food. அங்குதான் அவர்கள் தோல்வி அடைந்தனர். அது அவர்களை விஷமாக்கினது. அது அந்த கெட்டுப்போன உணவை புசித்த அவர்களை கொன்றது. And spiritually it does the same thing today. Kill them spiritually with the denomination. மேலும் ஆவிக்குரிய பிரகாரமாக அது இன்றைக்கும் அதே காரியத்தை செய்கிறது. ஆவிக்குரிய பிரகாரமாக ஒரு ஸ்தாபனத்தோடு அவர்களை கொன்று போட வேண்டும். Help us, dear God. It's all in your hands now. In Jesus Christ's name. அன்புள்ள தேவனே, எங்களுக்கு உதவி செய்யும். அது இப்பொழுது உம்முடைய கரங்களில் உள்ளது. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில். With our heads down, we're going to sing that while you make your decision. Will you go all the way? நம்முடைய தலைகள் வணங்கி இருப்பதோடு நீங்கள் உங்களுடைய தீர்மானத்தை செய்யும் போது நாங்கள் அதை பாடப்போகிறோம். நீங்கள் இப்பொழுது வழிநடக செல்வீர்களா? I can hear my faith, and he is the word, your call. I can hear. Oh, I've wondered a long time, but really right now, hear him. Come unto me. Oh, you're just groping along. ஓ, நான் நீண்ட காலமாக அலைந்து திரிந்தேன். ஆனால் உண்மையாகவே இப்பொழுதே நான் தடவிக் கொண்டிருக்கிற நீங்கள் யாவரும் என்னிடத்தில் வாருங்கள் என்று அவர் கூறுவதை கேட்கிறேன். Take up your cross. Follow me daily. Yea, though I walk through the valley of the shadow of death, I'll fear no evil. உன்னுடைய சிலுவையை எடுத்துக்கொண்டு அனுதினமும் என்னை பின்பற்றி வா. ஆம், நான் மரண இருளின் பள்ளத்தாக்கிலே நடந்தாலும் பொல்லாப்புக்கு பயப்படேன். Down through the shady green pastures and by the still water. நிழலுள்ள பசுமையான புல்லுள்ள இடங்களினூடாகவும் அமர்ந்த தண்ணீர்கள் அண்டையிலும் நடத்துகிறார். And where he is, Lord, I see that Trinitarian folly. I see the whole world sowed in us. Weeds growing everywhere. கர்த்தாவே, நான் அந்த திருத்துவ மதிகேட்டை காண்கிறேன். முழு உலகமும் அதில் விதைக்கப்பட்டதை நான் காண்கிறேன். களைகள் எங்கும் வளர்கின்றன. But where you lead me now, Lord, I'll be like those in Acts 19. When they heard this, they were rebaptized in the name of Jesus Christ. Follow. ஆனால் கர்த்தாவே, இப்பொழுது நீர் என்னை எங்கே வழிநடத்துகிறீர்? அப்போஸ்தலர் 19 அதிகாரத்தில் உள்ளவர்களைப் போல நான் இருப்பேன்.
அவர்கள் இதை கேட்டபோது அவர்கள் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் ஞானஸ்நானம் பெற்றார்கள். I went part of the way, Lord. I left you receive you. கர்த்தாவே, உம்மை ஏற்றுக்கொள்ளும்படியான பாதையின் ஒரு பகுதிக்கு நான் சென்றிருக்கிறேன். Now I'll go with you all the way. You're gone. I trusted that come from my heart. I trust that it come from everyone's heart that's singing that at this time. அன்புள்ள தேவனே, அது என்னுடைய இருதயத்திலிருந்து வந்தது என்று நான் நம்புகிறேன். இந்த நேரத்தில் பாடிக்கொண்டிருக்கிற ஒவ்வொருவருடைய இருதயத்திலிருந்தும் அது வருகிறது என்று நான் நம்புகிறேன். Maybe many who will hear this tape that's not present are not hearing it now. May we be willing, Lord, regardless of the price. Instead, like a man going to meet another army, a soldier, a king. இந்த ஒளிநாடாவை அநேகர் கேட்கலாம். இப்பொழுது அல்ல, அல்லது அதை இப்பொழுது கேட்காமல் இருக்கலாம். கர்த்தாவே, கிரயத்தை பொருட்படுத்தாமல் நாங்கள் சித்தமுள்ளவர்களாய் இருப்போமாக. உதாரணமாக, ஒரு மனிதன் மற்றொரு ராணுவத்தை, ஒரு போர் வீரனை, ஒரு ராஜாவை சந்திக்கப் போவது போல. First he sits down and counts, is he able to do it? Can he give up the things of the world? Can you give up? Join up in the army of God's written word. March with his soldiers. Fly with his eagles. Grant it, Lord. In Jesus' name. முதலில் அவன் அமர்ந்து எண்ணி பார்க்கிறான். அவனால் அதை செய்ய முடிகிறதா? அவனால் உலகத்தின் காரியங்களை விட்டுவிட முடியுமா? தேவனுடைய எழுதப்பட்ட வார்த்தையின் சேனையில் சேர்ந்து கொண்டு அவருடைய போர் வீரர்களோடு அணிவகுத்து சென்று அவருடைய கழுகுகளோடு பறக்க உங்களால் முடியுமா? கர்த்தாவே, இயேசுவின் நாமத்தில் இதை அருளும். You believe? You accept him? All right. We'll see here again tonight, the Lord willing. You believe that to be the truth? Is it plain enough? நீங்கள் விசுவாசிக்கிறீர்களா? நீங்கள் அவரை ஏற்றுக்கொள்கிறீர்களா? சரி, கர்த்தருக்கு சித்தமானால் இன்றிரவு நாங்கள் உங்களை மீண்டும் இங்கே சந்திப்போம். அது சத்தியம் என்று நீங்கள் விசுவாசிக்கிறீர்களா? இது போதுமான அளவு தெளிவாய் உள்ளதா? And take the name of Jesus with child of sorrow and of woe. It will joy and comfort give you. Take it. Now shake hands with somebody right now. இப்பொழுது உங்களுக்கு அருகில் உள்ள யாரோ ஒருவருடன் கரங்குலுக்குங்கள். இன்று காலை எல்லா ஊழியக்காரர்களும் அடையாளம் கண்டு கொள்ளப்பட்டனர் என்று நான் நினைக்கிறேன். ஒரு மனிதன் வாரம் முழுவதும் ஜெபித்திருக்கும் போது இந்த வேதவாக்கியங்கள் உங்களுக்கு முன்பாக இருப்பதைக் கண்டு என்னவென்று சிந்திக்கிறீர்கள்? பவுல், நான் சுவிசேஷத்தை பிரசங்கிக்காதிருந்தால் எனக்கு ஐயோ என்றான். அவனுடைய பாதையின் முடிவில் அவன், எனக்கு கொடுக்கப்பட்ட தேவனுடைய ஆலோசனை முழுவதையும் நான் உங்களுக்கு அறிவிக்காமல் மறைத்து வைக்கவில்லை என்றான்.
நான் சில சமயங்களில் காரியங்களை அடையாளம் கண்டுகொள்ள மறந்துவிட்டேன். குழந்தைகளை பிரதிஷ்டை செய்தல். அந்த ஒரு நாள் ஒரு மனிதன் 2 வருடங்களாக நான் என்னுடைய குழந்தையை பிரதிஷ்டை செய்ய இங்கு வந்து கொண்டிருக்கிறேன் என்று கூறினதாக பில்லி கூறினான். பில்லி, அதை குறித்து தவறாக நினைக்க வேண்டாம். எனக்கு 1 வயது குழந்தை உள்ளது. அவன் இன்னும் பிரதிஷ்டை செய்யப்படவில்லை. எனவே அவன் அங்கே தானே நடந்து செல்லும் போதுமான வயதாகும் வரை நான் காத்திருக்கப் போகிறேன் என்று நான் யூகிக்கிறேன் என்று கூறினான். எனவே சகோதரனே, சகோதரியே, நாம் காண்கிறோம். அதல்ல, பாருங்கள், ஒரு காரியம், நாம் நம்முடைய பிள்ளைகளை பிரதிஷ்டை செய்ய வேண்டும். நாம் ஒவ்வொருவருக்கும் ஞானஸ்தானம் கொடுக்க வேண்டும். அங்கே ஒரு தண்ணீர் தொட்டி உள்ளது. எங்கே தண்ணீர் உள்ளது? நீங்கள் அப்படி செய்திருக்கவில்லை என்றால் உங்களுக்கு எது தடையாக இருக்கிறது? எங்கே தண்ணீர் உள்ளது? இப்பொழுதே வாருங்கள். இன்றிரவு வரை காத்திருக்க வேண்டாம். இப்பொழுதே வாருங்கள். மனம் திரும்பி அறிக்கை செய்துள்ள எவருக்கும் ஞானஸ்தானம் கொடுக்கும் மனிதன் இங்கே நின்று கொண்டிருக்கிறார். நீங்கள் 12 முறை ஞானஸ்தானம் பண்ணப்பட்டிருந்தாலும் அவர்கள் பாவ மன்னிப்புக்கென்று இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் உங்களுக்கு ஞானஸ்தானம் கொடுப்பார்கள். பார்த்தீர்களா? நாம் அந்த விதமாக இருக்கிறோம். ஆனால் பாருங்கள், செய்தி என் இருதயத்தில் உள்ளது. நான் அதை வெளியே கொண்டு வர வேண்டும். என்னுடைய மனைவி என்ன கூறினாலும், என்னுடைய பிள்ளைகள் என்ன கூறினாலும், என்னுடைய போதகர் என்ன கூறினாலும், நான் என்ன கூறிக்கொண்டாலும் பொருட்படுத்தாமல், அதுவே என்னுடைய ஒரே நோக்கம். அது என்னுடைய கர்த்தர். நான் அதை வெளியே கொண்டு வர வேண்டும். அதுவே என்னுடைய ஒரே நோக்கம். இப்பொழுது அநேக சமயங்களில் நான் ஊழியக்காரர்களை அடையாளம் கண்டுகொள்ள மறந்து விடுகிறேன். நம்முடைய சகோதரன் நெவில் ஒரு விலையேறப்பட்ட மனிதர் என்று நான் யூகிக்கிறேன். இங்குள்ள இந்த மற்ற சகோதரர்களே, நாங்கள் உங்களை வரவேற்பதில் மகிழ்ச்சி அடைகிறோம். சகோதரனே, நாங்கள் வித்தியாசமாக இருக்க வேண்டும் என்பதில் நாங்கள் உங்களுடன் இணங்கவில்லை என்பதனால் அல்ல. இங்குள்ள அநேகர் திருத்துவ பிரசங்கிமார்களாக இருக்கலாம். நாங்கள் உங்களோடு கோபம் கொள்ள விரும்பவில்லை. நாங்கள் உங்களை நேசிக்கிறோம். நாங்கள் விசுவாசிக்கவில்லை என்றால், நான் அதை விசுவாசிக்கவில்லை என்றால், நான் முழங்காற்படியிட்டு தேவனே என்னை சரிபடுத்தும் என்று கூறும் வரையில் நான் இந்த சபையை விட்டு ஒருபோதும் செல்லவே மாட்டேன். நான் அந்த கர்வமான சுயநல ஆவி என்னுடைய ஆவியோடு கலந்திருக்க விரும்பவில்லை. என்னுடைய ஆவி தூய்மையாகவும் சுத்தமாகவும் சகோதர சிநேகமாகவும் பரிசுத்த ஆவியோடு பரிசுத்தமாகவும் இருக்க வேண்டும் என்று நான் விரும்புகிறேன். இப்பொழுது யாராவது எனக்கு ஏதாவது தவறு செய்தால் அது பரவாயில்லை. நான் அவர்களை பற்றி திரும்பி பேச உரிமை இருந்தாலும் நான் அதை என் வாழ்க்கையில் விரும்பவில்லை. இல்லை, எனக்கு அன்பு இருக்க வேண்டும். அதற்காக அப்பால் முற்றிலுமாக பதிலளிக்கிற அன்பினால் திருத்திக் கொள்ள நான் ஆயத்தமாக இருக்க விரும்புகிறேன். நான் வித்தியாசமாக இருக்க வேண்டும் என்று கருதவில்லை. மெத்தோடிஸ்ட், பாப்டிஸ்ட், கத்தோலிக்கர், பிரெஸ்பிட்டேரியன், நீங்கள் யாராய் இருந்தாலும் நான் இந்த காரியங்களில் வித்தியாசமாக இருக்க வேண்டும் என்பதற்காக, உங்களோடு கர்வம் கொள்ள வேண்டும் என்பதற்காக கூறவில்லை. நான் அப்படி செய்திருந்தால் நான் ஒரு வாய்வாளக்காரனாய் இருக்கிறேன். நான் இங்கே இந்த பீடத்தண்டையிலே தேவனிடத்தில் ஜெபித்துக் கொண்டிருக்க வேண்டும். ஆனால் நான் அதை கூறுகிறேன், அது அன்பின் காரணமாகவே. நீங்கள் எங்கே போய்கொண்டிருக்கிறீர்கள் என்பதை நான் காண்கிறேன். இப்பொழுது நான் இதை எனக்குள்ளாகவே கூறி நான் யூகிக்கிறேன் என்று கூறவில்லை. கர்த்தர் உரைக்கிறதாவது என்பதை நான் உங்களுக்கு அளிக்கிறேன்.
அதுவே சத்தியமாக இருக்கிறது. அந்த காரியங்களுக்காக நான் உங்களை நேசிக்கிறேன். தேவன் உங்களை ஆசீர்வதிப்பாராக. Now, as we sing another verse of this song, before we go, we want you to be here tonight if you can. If you can, God be with you. No, we just pray that God will bless you, give you the best of His land. Sing, take the name of... இப்பொழுது நாம் இந்த பாடலின் மற்றொரு பகுதியை பாடுகையில் நாம் செல்வதற்கு முன்பு நாம் பாடுவோமாக. உங்களால் முடிந்தால் நீங்கள் இன்றிரவு இங்கு இருக்க வேண்டும் என்று நாங்கள் விரும்புகிறோம். உங்களால் முடியவில்லை என்றால் நாம் சந்திக்கும் வரை தேவன் உங்களோடு இருப்பாராக. தேவன் உங்களை ஆசீர்வதித்து அவருடைய தேசத்தின் மிகச்சிறந்ததை உங்களுக்கு அளிக்க வேண்டும் என்று நாங்கள் ஜெபிக்கிறோம். பாருங்கள்.